அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இந்த தவக்காலம் வந்துட்டாலே திருத்தந்தையினுடைய பெயரால் பலவிதமான தவறான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வதந்திகள் பல விதத்தில் நல்ல விடயங்களாக இருந்தாலும், திருத்தந்தை இதை சொல்லியிருக்கிறார், திருத்தந்தை நோன்பு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, திருத்தந்தை சுத்த போசனம் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் விட நல்ல காரியங்களை செய்யுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, கூட இருக்கவங்களோடு உரையாடுங்க, கூட இருக்கிறவங்களோடு நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய புரணி பேசுவதை குறைங்க, உங்களுடைய பொய் பேசுவதை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடிச்சு விட்டுருவாங்க. எல்லா விடயங்களும் நல்லதுதான். ஆனா இங்க செய்யற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க நோன்பு இருக்க வேண்டாம், சுத்த போசனம் இருக்க வேண்டாம், நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இன்று இதனால என்ன நடக்கிறது இந்த வதந்திகளால அப்படின்னா, குறைந்தபட்சம் நம்முடைய ஸ்ட்ரக்சரான சர்ச்சில் எப்படிலாம் இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு பலர் போயிட்டாங்க இல்லையா, இப்போ ட்ரெண்டிங் அப்படிங்கிற பெயர்ல இருக்கிற இளையோர்கள் இதனால கவரப்படுவார்கள். ஆனால் அவர்களால் கண்டிப்பாக கடைபிடிக்க முடியாது. ஏன்னா குறைந்தபட்சம் விடயங்களே கடைபிடிக்க முடியாமல் இவ்வளவு பெரிய விடயங்களை எப்படி அவர்களால் கடைபிடிக்க முடியும்? இது ஒரு புறம். இன்னொரு புறம், திருத்தந்தை நினைத்தால் கூட அவர் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனா நோன்பு வேண்டாம், சுத்த போசனம் வேண்டாம்னு அவரால் சொல்லவே முடியாது. ஏன்னா திருச்சபையினுடைய பாரம்பரியம் 2000 ஆண்டுகளாக இது இருக்கிறது. பாரம்பரியம் விவிலியத்தின் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த திருத்தந்தையில எந்த திருத்தந்தை வந்தாலும் நோன்பு சுத்த போசனம் குறித்து அவர்களால எந்த விதமான விடயங்களையும் மாற்ற முடியாது. ஓகே அன்பு மக்களே, இந்த காணொளியில நம்ம சுருக்கமாக திருச்சபை என்ன சொல்லி தருகிறது, குறிப்பாக இந்த தவக்காலத்தினுடைய விதிமுறைகள் என்ன, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யாரெல்லாம் செய்ய வேண்டும், எத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழுக்கள்ல, குடும்ப குழுக்கள்ல, நண்பர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமாக இந்த தவக்காலத்திலே இருக்கும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீர்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். திருச்சபை என்ன சொல்றது அப்படிங்கறத நானா சொல்றதை காட்டிலும் என்ன இருக்குது அப்படிங்கறத உங்களுக்காக நான் வாசித்து அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். முதலாவது, நோன்பு மற்றும் சுத்த போசனம் அப்படிங்கிறதை குறித்து திருச்சபை என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நோன்பு இருக்கக்கூடிய வயது என்ன அப்படின்னா 18 இருந்து 59 வயது வரை உள்ளவர்கள் கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும். இது நோன்பு அப்படிங்கிறது பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஒரு நேரம் சாப்பாடை நம்ம விட்டு விடுது அப்படின்னு. ஆனா இல்ல, 2 நேரம் சாப்பாடை நம்ம தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த நோன்பு 2 நாட்களில் கண்டிப்பு என்று நம்முடைய திருவை நமக்கு தெளிவுபடுத்துகிற, ஒன்று சாம்பல் புதன், இன்னொன்னு பெரிய வெள்ளி. இதுல இன்னும் ஒரு சின்ன கரிசனையை நம்முடைய திருவை நமக்கு தருகிறது. அது என்ன அப்படின்னா, எனக்கு 2 வேளையும் சாப்பிடாம இருக்க முடியாது ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்படி செய்யலாம். என்ன, நீங்க ஒரு மீலை 2ஆ பிரிச்சு 2 நேரம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக 2 நேரமும் முழு மீலை முழு சாப்பாடை சாப்பிடக்கூடாது. மாறாக கொஞ்சமா கொஞ்சமா நீங்க 2 நேரம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக ஊடல ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதுதான் திருவை நமக்கு சொல்லித் தரக்கூடிய நோன்பு. 2வது சுத்த போசனம். இது யாரெல்லாம் இருக்கணும்? 14 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே இந்த சுத்த போசனம் இருக்க வேண்டும். சுத்த போசனம்னா என்ன? இறைச்சியை நம்ம தவிர்க்கணும். அது உங்களுக்கு தெரியும், எந்த விதமான இறைச்சியும் நம்ம சாப்பிடக்கூடாது. மாடோ கோழியோ ஆடோ எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. எந்த நாட்கள்லாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக சாம்பல் புதன் அன்றும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றும், மேலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும். காரணம், இயேசு ஆண்டவர் பாடுபட்ட நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம சாப்பிடக்கூடாது. இதுல ஒரு சின்ன விடயம், மீன் உணவுகளை நம்ம சாப்பிடலாம், மீன் மற்றும் மற்ற கடல் உணவுகளை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் தெரிந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாமே. நான் ஏற்கனவே ஒரு காணொலி இதை பத்தி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் காரணம் தெரிந்தது என்றால் சொல்லுங்க, உங்களுக்கு சிறப்பு பாராட்டுகள் கிடைக்கும். நம்முடைய திருவை நமக்கு இப்பொழுது சொல்லித்தரப்படக்கூடிய விடயங்கள் எல்லாமே மிக மிக மினிமம். குறைந்தபட்சம் எதையாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தராங்க. ஆனா அதே வேளையில இந்து சகோதரர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐயப்ப சாமிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு நோன்பு இருப்பாங்க, அந்த நோன்புல எவ்வளவுக்கு விடாப்பிடியா உறுதியா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கணும். அதே போல இஸ்லாமிய சகோதரர்கள் ரம்ஜான் மாதத்துல எந்த அளவுக்கு அவர்கள் நோன்பு இருப்பார்கள், கடுமையான நோன்பு இருப்பார்கள். ஆனா நம்ம தான் எல்லாத்துலயும் நம்ம அப்படியே டைலூட் பண்ணிட்டு, நம்முடைய விசுவாசத்தையும் டைலூட் பண்ணிட்டு, நம்முடைய பிராக்டிசஸ் எல்லாத்தையும் நம்ம டைலூட் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம அவங்களோட ஒப்பிட்டு நம்ம இப்படி பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருவது, நோன்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது. நோன்புக்குன்னு சொல்லிட்டு பல ஆசீர்வாதங்களை வாங்கி தரக்கூடிய சக்தி இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொல்லுவார் இல்லையா, ஒரு பேயை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்கள் வந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாரு, இந்த பேயை நோன்பினாலதான் நீங்க நோன்பினால ஜபத்தினாலதான்
உங்களால விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நோன்புக்கு என்று ஒரு பவர் இருக்குது. அந்த நோன்பை நம்ம சரியான விதத்துல கடைபிடிப்போம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். 2வது தவக்காலத்துல முக்கியமான விடயம் என்னது? முதல்ல நோன்பு, சுத்தபோசனம் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து ஜெபம். என்ன மாதிரியான ஜெபங்களை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருவை நம்மிடம் பரிந்துரைக்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். 1வது சிலுவை பாதையை தியானிக்க வேண்டும். அது டெய்லியும் சொல்லலாம், இல்லைன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக நம்ம இதை கடைபிடிக்க வேண்டும். 2வது ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். 3வது நற்கருணை ஆராதனையில பங்கெடுக்கணும். இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல நிறைய சிற்றாலயங்கள், நற்கருணை சிற்றாலயங்கள் இருக்கு. நீங்க போய் அங்க உங்களுடைய நேரத்தை நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக செலவு செய்யுங்கள். 4வது எங்கெல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து நம்ம வாசிக்கணும். குறைந்தபட்சம் 4 நற்செய்திகள் அவருடைய பாடுகளை குறித்து நம்ம வாசிக்கலாம். இது போக நமக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு சில விடயங்கள்லாம் ப்ரொஃபட்டிக்கா சொல்லப்பட்டிருக்குது, அதையும் நம்ம வாசிக்கலாம். குறைந்தபட்சம் நற்செய்தியில் உள்ள இந்த விடயங்களை வாசிக்கலாம். 5வது தினமும் திருப்பலியில பங்கெடுக்கலாம் முடிந்தால். 6வது ரொம்ப முக்கியம், ஈஸ்டருக்கு முன்னாடி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டும். அன்பு மக்களே, ஆர்ம்ஸ் கிவிங், தர்மம் செய்வதை குறித்து நம்முடைய திருவை என்ன சொல்லிதான், முடிந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களோடு உங்களுடைய தர்மத்தை செய்ய வேண்டும். என்னால முடிஞ்சுன்னா 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். உங்க கண்ணு முன்னாடி யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யலாம். குறிப்பா நீங்க கொடுக்கிற அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அந்த காணிக்கையானது ஹோலி லேண்டுக்காக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக தெரிந்திருக்கும். அதனால அதுக்கும் தாராளமாக கொடுங்கள். ஏன்னா எல்லா இடத்திலும் நமக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய உலக அளவுல இருக்கிற அந்த கத்தோலிக்க திருவை நம்முடைய சின்ன பங்களிப்பால தான் அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நிறைய நாடுகளை, ஏழை மக்கள் இருக்கின்ற அந்த நாடுகளில் நம்முடைய பணம் ஒரு பெரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து விடாது. ஆனால் இந்த 40 நாளும் நீங்க ஸ்பெஷலா அதுக்காக சேர்த்து வைத்து நீங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை என்று கண்டிப்பாக குடும்பமாகவோ தனியாகவோ நீங்கள் அதை கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேல முடிந்தளவு ஆடம்பரத்தை நம்ம தவிர்க்கணும். நம்ம போடுற உடையாக இருக்கலாம், நம்ம போடுற மேக்கப்பா இருக்கலாம், நம்ம சாப்பிடுற உணவு வகை எல்லாத்துலயும் அந்த ஆடம்பரத்தை தவிர்த்து அதை சேமித்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய திருவை தர்மம் குறித்து சொல்கிறது. இப்போ முக்கியமா இன்னொரு விடயங்கள், குறிப்பாக இந்த பெரிய வாரத்துல என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்பவுமே சொல்லிடுவோம். ஏன்னா உங்களுக்கு அது உங்களை தயாரிக்க பயனுள்ள விதத்தில் இருக்கும். அன்பு மக்களே, குருத்து ஞாயிறு இதான் ஹோலி வீக்கினுடைய முதல் நாளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றியோடு எருசலேம் நகரத்துக்குள்ள கழுதையின் மீது வர எல்லோரும் ஓசனா ஓசனா என்று பாடி வருவதை நம்ம நினைவு கூறுகிறோம். அடுத்ததாக பெரிய வியாழன் அன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி ராவு உணவுல நற்கருணை ஏற்படுத்தினார். இன்னைக்கு இந்த நற்கருணைக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோம், இந்த நற்கருணை எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். கண்டிப்பாக இந்த நற்கருணை தான் முதல், அதுக்கப்புறம் தான் விவிலியம், அதுக்கப்புறம் தான் புனிதர்கள், யாராக இருந்தாலும் சரி. இந்த நற்கருணை அவ்வளவு முக்கியம். இந்த நற்கருணை இருப்பதனாலதான் இன்று நம்முடைய திருவையானது இருந்து கொண்டு இருக்கிறது. 3வது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், இறப்பை குறித்து நம்ம சிந்திக்கணும், தியானிக்கணும். அதே நாள்ல நம்ம நோன்பும் சுத்த போசனமும் இருக்க வேண்டும். அடுத்து பெரிய சனி, அன்னைக்கு ஃபுல்லா நம்ம அமைதியா இருக்க போறோம். காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த அந்த நாள். அந்த அமைதி நம்மளை எங்க அழைத்து செல்லுது அப்படின்னா நள்ளிரவு திருப்பலிக்கு அழைத்து செல்கிறது. அங்குதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புல நம்ம பங்கெடுக்கிறோம். அன்பு மக்களை, இது எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கத்தோலிக்க திருவை நமக்காக பரிந்துரைக்கின்ற விடயங்கள். இது கண்டிப்பாக குறைந்தபட்சம் இதையாவது பின்பற்றுங்க மக்களே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்கிறது. அன்பு மக்களே, காணொலியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு வேளை இது ஏற்கனவே தெரிந்திருந்தா பரவாயில்ல. இன்னும் நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இது தெரியாம இருக்குது, திருச்சபை என்ன சொல்லுது அப்படிங்கிறதே தெரியாம இருக்குது. முடிந்த அளவுக்கு அவரோடு பகிருங்கள். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். இந்த லெண்ட், இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள காலமாக, நம்மை புதுப்பிக்கும் காலமாக, நம்முடைய மன மாற்றத்திற்கான ஒரு காலமாக நம்மை அழைத்து செல்லட்டும். God bless you.